இன்றைக்கி நம்ம வந்து மத்தி மீன் குழம்பு பண்ணலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடிக்கடி சாப்பிடணுன்னு தோணும். இதை நைட்டு பண்ணி காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து 1 கிலோ மத்தி மீனை வாங்கி அதை க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு 2ஆக வெட்டி வச்சுட்டேன். 2ஆக வெட்டினா உடையாமல் இருக்கும் குழம்பு கிண்டும்போது. இப்போ கடாயில் 1 கரண்டி ஆயில் விட்டு ஒவ்வொரு டீஸ்பூன் கடுகு, வெந்தயம், ஜீரகம், சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஒரு 100 கிராம் எடுத்து அதை நல்லா சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி அதையும் போட்டு ஒரு 6-7 பூண்டு பல்லை நசுக்கி போட்டுக்கோங்க. அது மாதிரி தக்காளி வந்து இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அதையும் நல்லா கையால் நல்லா மசிச்சுட்டு அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதில் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ 2 லெமன் சைஸில் புளி, இதுக்கு புளி கொஞ்சம் நிறையா போடுங்க. அதை நல்லா நம்ம கரைச்சிட்டு ஒரு 100 கிராம் போல் குழம்பு மிளகாய் பொடி போட்டு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். இப்போ இந்த வதக்கல்ல நம்ம வந்து ஒரு மாங்காயை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் போட்டால் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ மாங்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கரைச்சி வச்ச அந்த புளி காய்ச்சலை இதில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம இந்த க்ளீன் பண்ணி வச்ச மீனை இதில் ஆட் பண்ணணும். இந்த மீனை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா நம்ம கிண்டும் போது அந்த முழுசாக இருக்கும்போது உடையும் ஒரு மாதிரி. இந்த மாதிரி போட்டால் உடையாமல் இருக்குது. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை தூவி இதை இறக்கி சாப்பிட்டோன்னா ஆஹா அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.